ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا صدق الله العظيم. ஜனாப் ஹாஜி ஏ முகமது ரஃபீக் பரக்காயர் செயலாளர் நாகூர் முஸ்லிம் அவர்கள் வரவேற்பு நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நாகூர் மீலாது நபி பெருவிழா கமிட்டி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் செய்யதுப்பள்ளி ஜாமியா மஸ்ஜிதின் இமாம் ஓகே அகமது மேதி சமவானி ஹஜரத் அவர்களையும், கிராத் ஓதி அமர்ந்திருக்கும் ஏகே சாலோமீர் ஃபைதி அவர்களையும், பேருரை நிகழ்த்த வருகை தந்திருக்கும் மௌலானா மௌலவி அபுசவுத் ஹஜரத் அவர்களையும், நன்றியுரை நிகழ்த்த இருக்கும் கமிட்டி நண்பர்களையும், மீலாது நபி பெருவிழா கமிட்டி சார்பாக அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் நாகூர் மீலாது நபி பெருவிழா கமிட்டி சார்பாக வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜனாப் EM ஜக்கிரியா அவர்கள் இஸ்லாமிய கீதம் ஒன்றை இசைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மீலாது விழா இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பை பற்றி ஒரு பாடல். யா ஷஃபிய யா ஷஹீத யா ரசூலல்லாஹ் யா ஹாமீம் யா தாஹா யா ஹபீபல்லாஹ் யாசீனே காசீனே யா நபி அல்லாஹ் யா மக்கி யா மதனி அபுனே அப்துல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். கண்மணியே விண்மணியே காத்தமு நபியே எந்த காலமெல்லாம் புகழ் மணக்கும் கருணை நபியே பொன்மணியே நன்மணியே புத்தொளி நபியே என்றும் போற்றுகிறேன் தங்களை நான் உத்தம நபியே தஞ்சவேணி தங்களை நான் கெஞ்சுகின்றேனே தஞ்சவேணி தங்களை நான் கெஞ்சுகின்றேனே இன்னும் தாமதம் ஏன் ஆறுயிரே எம்பெருமானே விஞ்சுகின்ற அன்பில் நெஞ்சம் வாடுதே என் நெஞ்சம் உருகி அழுதழுது தேடுறேன் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். கோடி கோடி நேசர்களின் பொன்மனங்களில் நாளும் கோலமுடன் வீட்டிருக்கும் கோமா நபியே பாடி பாடி போற்றுகின்ற நாவுகள் எல்லாம் நல்ல பசுமையுடன் மனம் பரப்பும் பயகம்பர் நீரே நாடி நரம்பு எலும்புகளில் உயிரணுக்களில் நாடி நரம்பு எலும்புகளில் உயிரணுக்களில் நாளெல்லாம் வாழுகின்ற நாயனின் தூதே தேடி தேடி அலைகின்றேன் நாளுமே
உங்கள் திருமுகத்தை நான் காண வேண்டுமே. தேடி தேடி அலைகின்றேன் நாளுமே, உங்கள் திருமுகத்தை நான் காண வேண்டுமே. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். எங்கள் நபிய மஹ்ஷர்களில் வாவுல் ஹம்தனும் இனிய கொடில் நிழலில் எம்மை ஒதுங்கிடச் செய்வீர். தங்க நபிய தங்க ஹவுல் கௌசரில் நாங்கள் அமுத தண்ணீர் பருகி தாகம் தீர்க்க தயவு செய்குவீர். விண் கொடுமை நரகத்திலே வீழ்ந்திடாமலே, விண் கொடுமை நரகத்திலே வீழ்ந்திடாமலே வெற்றி மிகும் சபாத்தை தந்தருளீரே. மங்களங்கள் தங்கும் சொர்க்க பதியிலே உயர் மக்காமு மஹமூதை காணும் மக்கத்து நபியே. மங்களங்கள் தங்கும் சொர்க்க பதியிலே உயர் மக்காமு மஹமூதை காணும் மக்கத்து நபியே. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். ஆதம் முதல் ஈசா வரை அனைத்து நபிகளும், ஆதம் முதல் ஈசா வரை அனைத்து நபிகளும் அவரவர் தம் நிலையை எண்ணி அழுது புலம்பியே. ஆதம் முதல் ஈசா வரை அனைத்து நபிகளும் அவரவர் தம் நிலையை எண்ணி அழுது புலம்பியே. நாதியற்ற மானிடர்கள் நரகத்தை எண்ணி நடுங்குகின்ற கியாமத்தென்னும் மறுமை நாளிலே ஆதரவாய் அடைக்கலமாய் உம்மத்தை எல்லாம், ஆதரவாய் அடைக்கலமாய் உம்மத்தை எல்லாம் அரவணைத்து காப்பதுங்கள் அன்பு உள்ளமே. வேத நபி நாயகமே தாங்கள் இல்லாமல் அங்கு வேறு துணை எங்களுக்கு யாரும் இல்லையே. வேத நபி நாயகமே தாங்கள் இல்லாமல் அங்கு வேறு துணை எங்களுக்கு யாரும் இல்லையே. யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். யா ஷஃபீய யா ஷஹீத யா ரசூலல்லாஹ், யா ஹாமீம் யா தாஹா யா ஹபீபல்லாஹ். யாசீனே காசீனே யா நபி அல்லாஹ், யா மக்கி யா மதனி அப்னே அப்துல்லாஹ். யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ், யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த நிகழ்வாக நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கும் ஜனாப் ஓகே அகமது மியானி ஹஜரத் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقل اعملوا فسيرى الله عملكم ورسوله والمؤمنون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أنا أوتيت علم الأولين والآخرين، أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்கு மிகுந்த மேன்மைக்கு முறித்தான அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹின் அருள் என்றென்றும் நம் அனைவர்கள் மீது வந்து சேரட்டுமாக. ஆமீன். தலைமை உரை என்ற அடிப்படையில்
5 அல்லது 7 நிமிடம் நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிகவும் பாசத்திற்குரிய ஹஸ்ரத் கிபிலா அவர்கள் அன்னலாரும் நவீன ஆராய்ச்சியும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த உள்ளார்கள். எனவே என் உரையை சிற்றுரையாக ஆக்கிக் கொள்கிறேன். சங்கை மிகுந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதமான ஞானத்தையும் ஆற்றலையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதனால தான் இப்படி சொன்னார்கள், அன ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன். முந்தி சென்ற பிந்தி வரக்கூடிய அத்தனை பேர்களுடைய இல்மு ஞானமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் யாருக்கும் சொல்ல தகுதி இல்லாத, சொல்ல முடியாத, சொல்லக்கூடாத வார்த்தையை வள்ளல் நபிக்கு சொல்வதற்கு மாத்திரம் தகுதி இருக்கிறது. உலகத்தில் யாருக்கும் தகுதி இல்லை நான் என்று சொல்வதற்கு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் சொல்வதற்கு தகுதி இருக்கிறது. சொல்லி இருக்கிறார்கள். சொல்லிய சுந்தர நபி அவர்கள் சொல்லிவிட்டு தங்களுடைய பணியையும் வெளிப்படுத்துவார்கள். அன சய்யிதுல் முர்சலீன், நான் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்வார்கள். அன காத்தமுன் நபியீன், நான் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவன் என்று ஒவ்வொரு இடத்திலேயும் நான் என்று சொன்ன அண்ணல் பெருமான் வலா ஃபக்ர, இதுல பெருமை இல்லை என்று சொல்வார்கள். அதுபோலதான் அன ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முந்தி சென்ற பிந்தி வரக்கூடிய அத்தனை பேர்களுடைய இல்மின் ஞானத்தையும் ஆற்றலையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வலா ஃபக்ர, இதில் பெருமை இல்லை, நான் பெருமையடிக்கவில்லை என்பதையும் ஒப்பற்ற நாயகம் சொல்வார்கள். எல்லா ஞானமும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நவீனவாதிகள் எதுவெல்லாம் அறிவிக்கின்றார்களோ அத்தனை ஞானத்தையும் கொடுக்கப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு மழை வருவதற்குண்டான ஆராய்ச்சியில் ஆய்வாளர்கள் அறிந்துவிட்டு சொல்வார்கள், நாளைக்கு மழை வரக்கூடும் என்று சொல்வார்கள், மழை பெய்யலாம் என்று சொல்வார்கள். ஆனால் ஒப்பற்ற நாயகம் அப்படி அல்ல, பெய்யும் என்று சொல்வார்கள், நடக்கும் என்று சொல்வார்கள். எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அது அப்படியே நடந்தது. அல்லாஹு தஆலா அந்த அளவிற்கு ஞானத்தை கொடுத்தான். பைஹகி ரஹ்மஹுல்லாஹ் தலாயிலுன் நுபுவாலை இப்படி சொல்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலம் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்தார்கள். ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு வெகுமதியா அன்பளிப்பா ஒரு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு இறைச்சி துண்டு வந்துச்சு, உணவு வந்துச்சு. அது வாங்கிய உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் காதிமிட்ட பணியாளர்கிட்ட சொன்னாங்க, இதை எடுத்து வைமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கால் பசியோடி வந்தா இதை கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஆதிமாவும் அதை எடுத்து வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துல யாசகர் ஒரு முசாஃபர் வீட்டு வாசல்ல நிற்கிறார். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், பசிக்கிறது உணவு கொடுங்கள் என்று கேட்கிறார். இவங்க உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சாங்க, சுப்ஹானல்லாஹ், நாம எடுத்து வச்சிருக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு, இவரு வாசல்ல முசாஃபர் பசிக்குதுன்னு கேட்கிறாரு, என்ன செய்யறது? திரும்ப சொல்லி அனுப்புறாங்க ஹாதிமாட்ட, பாரக்கல்லாஹு ஃபீக்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும், எப்பா அடுத்தரம் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ஹாதிமா அந்த பணியாளர் வந்து சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும், வேற இடத்துல கேளுமான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. வந்தவர் கிடைக்காதனால் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து காருண்ய வல்லல் ஹத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. நபருக்காக வேண்டி எடுத்து வைத்த உணவு, ரசூலுல்லாஹ் உள்ள வந்துட்டாங்க. ஏதாவது இருக்காமா அப்படின்னு கேட்டாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. போய் எடுத்துட்டு வாமான்னு சொல்லி ஹாதிமாட்ட சொல்றாங்க. மூடி வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டு வந்து கோமா நபிக்கு முன்னாடி வைக்கப்படுகிறது. கோமா நபிக்கு முன்னாடி வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்ட உடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திறக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இறைச்சி துண்டு கல் துண்டாக மாற்றப்பட்டு இருக்கிறது. இறைச்சி கொடுத்து விட்டாங்க பக்கத்து வீட்டுல இருந்து.
ரசூலுல்லாஹ்வுக்காண்டி எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா மூடி இருக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை திறக்காமல் தாஹா நபிக்கு முன்னாடி வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் அதை திறந்தார்கள். கல்லாக மாற்றப்பட்டிருக்கிறது, கல் துண்டாக மாற்றப்பட்டிருக்கிறது. இறைச்சி கல்லா மாறிட்டுங்க. ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கறாங்க, நாமத்தை வாங்கி வச்சோம் இந்த உணவை, ஆனால் நபிக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பிறகு கல் துண்டாக மாற்றப்பட்டு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்டாங்கன்னா, லிமலம் துக்துஹு சாயில், எம்மா கேட்டவருக்கு கொடுத்திருக்கலாமேன்னு சொன்னாங்களாம். கேட்டது வீட்டின் வாசலில் எங்கோ இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்லாக மாற்றப்பட்டதை உணர்ந்த ஒப்பற்ற நாயகம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்டாங்க, கேட்டவருக்கு கொடுத்திருக்கலாமே. யாரு கேட்டா? யாரு கேட்டாங்க? யாசகர் கேட்டாங்க. யாசகர் கேட்டதை ஏஞ்சல் நபி அவர்கள் விளங்கி சொன்னார்கள், கேட்டவருக்கு கொடுத்திருக்கலாமே என்ற ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி தலாயிலுன் நுபுவால பதிவு செய்வாங்க. இது போன்று உண்டான மறைஞான அந்த ஞானத்தை தான் சதகத்துல்லாஹில் காஹிர் ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொல்வார்கள், ஆலிமு சிர்ரும் வாஹஃபா, ரகசியத்தையும் அதிலும் ரகசியத்தையும் மறைக்கப்பட்டதை அறியக்கூடியவர்கள் ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை கவிநடையில் நமக்கு ஒப்பிட்டு காட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒப்பற்ற நாயகத்தை பின்பற்றி ஒப்பற்ற நாயகத்தை நேசித்து நமக்கும் அல்லாஹ் நம் வாழடி வாழியா வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நாயகத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் நம் எல்லோரையும் வாழ தௌஃபீக் செய்வானாக. உயிருள்ள வரைக்கும் அல்லாஹ் நம்முடைய வாழும் காலமெல்லாம் உள்ளத்திலும் வாழும் இல்லத்திலும் அல்லாஹ் நிம்மதியை தந்தல்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். فآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும். தற்போது KBMS அபூ சஹஜ் அவர்கள் அன்னாடாரும் நவீன கால ஆராய்ச்சி என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றுவார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أحمد الله وأصلي وأسلم على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله والمسلمين والمؤمنين كلهم أهل الله وعلينا معهم برضوة الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من تمسك بسنتي عند فساد أمتي فله أجر 100 شهيد. صدق النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. நாரே தக்பீர். புகழும் பெருமையும் படைத்தாளுகிற ஏகநாயன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு சலாத்தும் சலாமும் காருண்ய ஜோதி தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்ற சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள் அல்லாஹு தஆலாவினுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை பெறுவதற்கும் ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் இறைவனது அருள்மாரியும் அருட்கடாட்சமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலாவினுடைய அரும்பெரும் கிருபையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதய தின மாதத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகளை மக்களுக்கு நன்மை பயக்கும்
இம்மைக்கும் மறுமைக்கும் தூய்மையும் நன்மையும் அருளும் பாக்கியமும் கிடைக்கப்பெறுகிற நல்ல நிகழ்வுகளை ஒன்று கூடி அனைவரும் சேர்ந்து நடத்துகிற இந்த மீலாது பெருவிழா கமிட்டியின் சார்பாக நடைபெறுகிற பல ஆண்டுகளை கடந்து இன்று வரை நடந்து கொண்டிருப்பது அல்லாஹு தாலா அவனுடைய அருளும் பாக்கியமும் தான். இனியும் தொன்று தொட்டு வாழையடி வாழையாக வருகிற சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய கொள்கை பிடிப்போடு எல்லோரும் ஒன்று திரண்டு ஊர் விழாவாக மாபெரும் விழாவாக நடத்துவதற்கு அல்லாஹு தாலா என்றென்றும் தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாடுகளெல்லாம் ஈமான் உள்ளவர்களும் ஈமான் இல்லாதவர்களும் ஒன்று சேர்ந்து பெரும் பெரும் விழாக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அப்படி ஒரு விழா எடுப்பதனுடைய காரணம், அல்லாஹு தஆலா அவர்களை கீர்த்தியும் மேன்மையும் மிக்க மாபெரும் தூதராக அனுப்பி தந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய செயல் சொல், அவர்களினுடைய நடைமுறை ஒழுக்க நெறிகள், அவைகளை பார்த்து அத்தனை மக்களும் அவர்களுக்கு விழா எடுக்கிறார்கள். அவர்களை பற்றியுள்ள நல்ல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அவர்களுக்காக வேண்டி அவர்களால் என்னவெல்லாம் முடிகின்றனவோ அத்தனை நல்ல காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வில்லியம் ஜோன்ஸ் என்கிற ஒரு பேரறிஞர் 67 வயதிலே அவர் ஈமானை தழுவுகிறார். அவர் ஈமானுக்கு வந்ததனுடைய காரணத்தை அவர் சொல்லுகிற போது, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பிடித்த நற்குணங்களில் ஒரு சிலவைகளை நான் கண்டு வியப்பாகி அதன் மூலமாக நான் இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று. அந்த விஷயத்திலே அந்த செய்திகளில் முதலாவதாக அவர் சொல்லுகிற செய்தி, நீங்கள் பிற நபரை பார்த்தால் புன்முறுவல் செய்யுங்கள், சிரித்த முகத்தோடு நீங்கள் அவர்களை அணுகுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபஸ்ஸம் அலா அஹீக ஸதகா. உன்னுடைய தோழர் நட்புக்குரியவர் நீங்கள் யாரை காணுகிறீர்களோ அவர்கள் யாருக்கு முன்னால் நீங்கள் செல்லுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் புன்முறுவலோடு அவரை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலே முதல் செய்தியாக இதை அவர் சொல்லி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புன்முறுவலை சொன்னது எந்த அளவிற்கு பாதிப்பை தந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது அவர் ஆய்விலே சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, புன்முறுவலை உங்களுடைய சகோதரரை, நேசத்திற்குரியவரை, பாசத்திற்குரியவரை பார்க்கிற போது நீங்கள் புன்முறுவலோடு நீங்கள் அவரை தழுவுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த விளிம்பிலே உதட்டோரத்திலே வருகிற அந்த புன்முறுவல் எதிரிலே யார் வருகிறாரோ அவருடைய உள்ளத்தை அது தொடுகிறது. நமக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் எப்படி தொடுகிறது என்று நாம் சொல்லலாம். நான் ஆராய்ந்து பார்த்ததிலே, அவர் சொல்லுகிறார், ஆராய்ந்து பார்த்ததிலே மேன்மேலும் திரும்பவும் அந்த நபரை யார் புன்முறுவல் செய்தாரோ பல் தெரியும்படி உதடு விரித்து பார்ப்பவரை சந்திக்கிற போது அவர் பூத்து குலுங்குகிற அந்த புன்முறுவல் அவரை எப்பொழுதெல்லாம் அவர் பார்க்கிறாரோ, அந்த நபர் எதிரிலே வந்த நபர் எப்பொழுதெல்லாம் பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவரின் மீது ஒரு கண்ணியம் வருகிறது. ஆய்விலே சொல்லுகிறார், அப்பொழுதெல்லாம் அவருக்கு ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. மட்டுமல்ல, அவரோடு நாம் ஒன்றரை கலந்து இருக்க வேண்டும் என்ற ஆழிய ஒரு பிணைப்பு மனதோடு இதயத்தோடு இதயம் கலக்க வேண்டும் போன்ற ஒரு தோற்றம் அவருக்கு வருகிறது, உள்ளத்தில் ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்கா, இதுவும் ஒரு தான தர்மம் என்று. இலகுவாக சிரிப்பது, எந்த செலவும் இல்லாமல் தொடுக்கிற அந்த சிறிய சிரிப்பு, அந்த புன்முறுவல் ஒரு மனிதனுடைய இதயத்தை மாற்றுகிறது மட்டுமல்லாமல், ஆய்வு செய்தவர் இந்த அளவிற்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தொடர்பு இருக்கிறது. பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், சதக்கா என்று சொல்லுகிறார்கள், தர்மம் என்று சொல்லுகிறார்கள். தர்மம் என்பது அல்லாஹு தாலா, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹு தாலா ஒரு நபருக்கு இப்படித்தான் நடைபெற வேண்டும். அவர் நோயாலோ, பொருளாலோ, கஷ்டத்தாலோ, சந்தோஷத்தாலோ, துக்கத்தாலோ துவண்டு போகிறாரோ எப்படியெல்லாம் போக வேண்டும் என்று அல்லாஹு தாலா விதியிலே கலாவிலே எழுதி வைத்திருக்கிறார்.
கதாவில எழுதி வைத்திருக்கிற அந்த ரப்பு அந்த சதக்காவின் மூலமாக மாற்றுகிறான். பிறகு இந்த ஹதீஸை அவர் காணும் பொழுது சொல்லுகிறார், அல்லாஹு தஆலா கலா கதரை மாற்றி வைக்கிறான். அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கலா. உன்னுடைய தோழமையோடு பார்ப்பவரை நீ புன்முறுவலோடு அணுகுகிற போது அதுவும் சதக்கா என்று சொன்னார்கள். சதக்காவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிதொரிடத்திலே சொல்லுகிற பொழுது, அல்லாஹு தஆலா உன் மீது விதித்து வைத்திருக்கிற, உன் மீது பதியப்பட்டிருக்கிற அந்த கலாவை அல்லாஹு தஆலா மாற்றுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு தீங்கு, ஒரு நோய், ஒரு இடையூறு, ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் இப்படி என்று எழுதி வைத்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. நமக்கு முன்பே ஒவ்வொருவருக்கும் பிறப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா பதிந்து வைத்திருக்கிறான். இது ஹதீஸ். ஹதீஸுல் குதுஸியும் இருக்கிறது. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதக்காவை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த தீர்ப்பை தட்டி விடுகிறான், மாற்றி விடுகிறான். பலாய் முசீபத்துகளையும் நீக்கி விடுகிறான். எந்த அளவிற்கு ஆழமான ஒரு செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆய்வு செய்த அவர் தீனுக்கு வந்து விடுகிறார். இதுபோன்று பல்லாயிரம் பல லட்சம் பேர் ஈமானுக்கு வந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றும் சமீப காலங்களிலே கண்டுபிடிப்புகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. சான்றாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களே தவிர புதிதாக அவர்கள் சொல்ல முடியவில்லை. ஆனால் இன்று அவர்கள் செய்கிற ஆய்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வும் அவருடைய சொல்லும் வாக்கும் ஒரு துணையாகவே அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாகவே இருக்கிறது. இப்படியே ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார், இந்த ஹதீஸின் மூலமாகவே எங்களுடைய வாழ்வு கடந்துவிடும் போல் தெரிகிறது. தேடி தேடி எதை பார்த்தாலும் அதிலே ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆர்வம் வருகிறது. பார்த்தால் அன்று அவர்கள் எந்த முகாந்தரமும் இல்லாமல், எந்த கல்வியினுடைய எந்த தொடர்பும் இல்லாமல் அவர்கள் அல்லாஹு தஆலாவால் மட்டும் எழுத படிக்க அவர்கள் பழகவில்லை, பள்ளிக்கு செல்லவில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு படிப்பதற்கும் எழுதுவதற்கும் இது போன்றுள்ள எல்லா ஆற்றல்களையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்வு வாக்கிலும் பல்லாயிரம் பேர் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய ஆய்வுக்கு உட்படுத்த முடியாதவைகளை அவர்கள் ஆச்சரியத்தோடு இன்னும் இதை தேட வேண்டி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சதக்காவை பற்றி இன்னொரு செய்தியை ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார். நாம் ஒரு நபருக்கு தானம் கொடுக்கிறோம், தர்மம் கொடுக்கிறோம், அன்பளிப்பு செய்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலக்கரத்திலே கொடுப்பது இடக்கரத்திற்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்று. கொடுத்து விட்டால், இப்படி ஒரு நபருக்கு ஒருவர் செலுத்தி விடுகிறார் ஒரு தர்மத்தை. செலுத்திய பின்பு அந்த கொடுத்த நபருக்கு அளவு கடந்த ஒரு பற்று, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அறிபவர்கள் இருக்கிறார்கள், அதை உணராதவர்களும் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த தர்மம் கொடுத்தவர் மகிழ்வு என்பது, அந்த மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்படுகிற போது ஒரு சுரப்பி சுரக்கிறது. அந்த சுரப்பியின் மூலமாக அவருக்கு நோய் நிவாரண கோளகர், நோய் நிவாரண தடுப்பு, நோய் நிவாரணையாக அந்த மகிழ்வு ஏற்படுகிறது. மட்டுமல்லாமல் அதோடு சேர்ந்து அவருடைய ஆயுள் நீடிப்பதற்கு அது காரணியாக அமைகிறது. நோய் நொடி இருப்பவர் இல்லாமலாகிறார், நோய் நொடி இல்லாமல் இருந்தால் நோயற்றவர் நீண்ட காலம் வாழ்கிறார். சாதாரணமாக நாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த மகிழ்வின் மூலமாக திரும்பவும் அவர் செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் அவருக்கு வருகிறது. ஒரு தடவை கொடுத்ததற்காக வேண்டி இப்படி ஒரு மனதிலே ஓட்டம் ஏற்படுகிறது. திரும்பவும் கொடுக்க வேண்டும் என்று அடுத்து வருகிறது. அல்லாஹு தஆலா நீ ஒன்றை கொடுத்தால் நான் 10 கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவர்கள் கொடுத்ததற்கு அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து பல மடங்கு கிடைக்கப் பெறுகிறது. பெற்றவர் அவர் சந்தோஷப்படுகிறார். பெற்றவர் சந்தோஷப்படுகிற பொழுது கையேந்தி அவர் துஆ செய்ய வேண்டும் என்பது இல்லை. அவர் மனதிலே அவருக்கு தேவையான எவ்வளவு தொகையோ சிறியதோ பெரியதோ அவர் சேமித்து அவருடைய எண்ணத்தை, அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அந்த அளவிற்கு எப்படி கிடைத்தாலும் கிடைத்ததற்காக வேண்டி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சியின் மூலமாக கொடுத்தவர் உயிர் வாழ்கிறார். அந்த அளவிற்கு அந்த மகிழ்ச்சியிலே, அந்த மகிழ்ச்சி
அந்த கொடுத்த நபருக்கு கடந்து செல்கிறது என்று சொல்கிறார்கள். கொடுத்தவருக்கும் மகிழ்ச்சி, பெற்றவருக்கும் மகிழ்ச்சி, இரு மகிழ்ச்சிகள் ஒன்று சேருகிறது. அல்லாஹு தாலா அந்த அளவிற்கு கொடுப்பதிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா கைரு மின் யதி சுஃப்லா. கொடுக்கும் கரத்தை விட மேலிருக்கும் கரம் சிறந்தது கீழிருக்கும் கரத்தை விட என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சதக்காவிலே இப்படி இந்த அளவிற்கு ஒரு ஆழமான தத்ரூபத்தன்மைகள் இருக்கிறது. ஆனால் நாம் சமயத்தில் உணர்கிறோம், சமயத்தில் நாம் உணராமலே யதார்த்தமாக சென்று விடுகிறோம். இந்த அளவிற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆய்வுகளை பார்க்கிற போது தோண்ட தோண்ட கிடைத்துக் கொண்டே இருக்கிற பொக்கிஷங்கள் ஏராளம் ஏராளம். நாம் பின்பற்றுகிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அல்லாஹு தஆலா அவன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுவை நீங்கள் பிரியப்படுகிறீர்கள் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று. யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால்தான் அல்லாஹ்வே பிரியப்படுவான், அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும் என்று. அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்க வேண்டும் என்றுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடியொழுக, சொல்லாக, செயலாக, அங்கீகாரங்களாக சஹாபாக்களின் மூலமாக, தாபியன்கள் மூலமாக, தாபியன்கள், இப்படி இன்று வரை நமக்கு ஈமானின் மூலமாக கிடைத்த ஒரு மாபெரும் சொத்தாக பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து வருகிறது. நாம் அதிகமாக உபயோகிக்கிற நீர், தண்ணீர் குடிப்பு இருக்கிறது. தண்ணீர் குடிக்கிறோம். தண்ணீர் குடிக்கும் பொழுது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அமர வேண்டும், பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், பாத்திரத்தை பார்க்க வேண்டும். அந்த தண்ணீர் குடிப்பது மென்மையாக, நிதானமாக குடிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நிதானத்தை அவர்கள் எப்படி நமக்கு சொல்லித் தருகிறார்கள்? முதலிலே அந்த குவளையை எடுக்கிற போது குவளையை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். குவளையை பார்த்தால் அதிலே தூசி துகள்கள் எதுவும் இருக்கிறதா பார்த்துவிட்டு அமர்ந்து நீரை எடுத்து நீரை பார்க்க வேண்டும். நீரிலே ஏதாகிலும் தூசி துகள்கள் இருக்கிறதா? அதற்கு பின்பு மிடராக ஒரு தடவை குடிக்கிறோம் என்றால் குறைந்தபட்சம் 3 முறையாவது நீங்கள் வாயிலிருந்து எடுத்து மூச்சு விட்டு பிறகு குடியுங்கள். நாம் கேள்விப்பட்ட செய்தி, மிகுதமாக அதிகம் கேள்விப்படுகிறோம். இதுவரை நாம் குடிப்பதற்குள்ளாக நம்மை நிதானப்படுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானப்படுத்துகிறார்கள். நிதானமின்றி நீர் குடித்தால் அந்த நீரே விக்கிக் கொண்டு அதன் மூலமாக உயிர் துறக்க நேரிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று ஆய்வுகள் சொல்லுகிறது. நீர் நிதானமாக குடிக்கிற பொழுது நாம் எந்த நிதானத்தோடு, எந்தவித சலனமும் இல்லாமல் அது குடிக்கிற பொழுது நாம் குடிக்கக்கூடிய அந்த நீரினுடைய சுவை மட்டுமல்ல, தாகமும் அடங்குகிறது. விரைவாக தண்ணீரை உள்ளே செலுத்தினால், உள்ளே விழுங்கினால் நாம் நினைத்தது போன்று தாகம் நிறுத்தப்படுவதில்லை, தாகம் ஏற்படத்தான் செய்யும் திரும்பவும் என்று ஆய்வுகள் சொல்லுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நீரை நம்முடைய உடல் நீரிலே மிகுதமாக 4/3 பங்கு அளவிற்கு நெருக்கமாக நீரோடு படைக்கப்பட்ட உடம்பு. நம்முடைய வேலைப்பளுவின் காரணமாக, செயல்பாடுகளின் மூலமாக அது அந்த நீர் வற்றல் ஏற்படுகிற போது நாம் நீர் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த எந்த வேலை செய்தவுடன் நமக்கு தேவை ஏற்படுகிறதோ உடனடியாக நீர் குடித்தல் கூடாது. நீர் அப்படி குடித்தால் மேலே சொன்னது போல நமக்கு சில இடையூறுகள் ஏற்படுகிறது. தாகமும் தீராது, உடலுக்கு குடலுக்கு மூச்சுக்குழாய் பாதிப்பு ஏற்படுகிறது. சில சமயங்களில் அது உயிருக்கு ஆபத்தாக கூட மாறும் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை பகிர்கிற போது அதிகமாக அவர்களுடைய பெயரை நாம் செவியுறுகிறோம். அப்பொழுது மறக்காமல் தலவாத்து சொல்லிக் கொள்வோம். தலவாத்தை பற்றி நாம் மிகுதம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லா ஊர் மக்களையும் விட நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே சலவாத்து சொல்லுகிற போது உதடுகள் மட்டுமல்ல, உள்ளம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பமும் அனைத்தும் வாழையடி வாழையாக வாரிசுகள் முழுக்க பாக்கியம் பெறுகிறது. அதன் மூலமாக பலன் பெறுகிறது. எனவே மெய்மறந்து செய்திகளை செவியுற்றாலும் சலவாத் அதிகமாக அவர்களுடைய பெயரை மொழிகிற போது சொல்லிக் கொள்வோமாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த நீரின் மூலமாக பற்பல
செய்திகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீரை ஊதித் தருகிறார்கள். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோயிட்டு இருக்கிற பொழுது அவர்கள் வெளியூரில் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் ஏற்படுகிற போது சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இஹ்லாஸ், முஅவ்விதத்தைன் போன்ற சூரத்துக்களை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிற செய்தி கேட்டு அவர்கள் ஓதியும் இன்னும் அந்த நோய் அவர்களுக்கு தீரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிற போது இந்த செய்தி அவர்களுக்கு எத்தி வைக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குவளையில நீர் எடுத்து வா என்று சொல்லி அதனை ஊதி தருகிறார்கள். அதை குடித்த சில மணித்துளிகளிலேயே சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். இதுபோன்று சஹாபாக்களும் மிகுதமாக செய்திருக்கிறார்கள், தாபியன்களும் செய்திருக்கிறார்கள். இன்று நாம் வரை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நோயிலிருந்து நிவாரணம் பெற வேண்டும் என்றால் இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். 7, 8, 10 வருடங்கள் நெருக்கமாக இருக்கும் ஒரு செய்தி. 14 ஆண்டுகளாக நீர் சம்பந்தமான ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் ஒருவர். அந்த ஆய்வு செய்து கொண்டிருந்தவர் இறுதி முடிவாக ஒரு நிலைக்கு வருகிறார். நீரின் மூலமாக நாம் யாருக்கு நீரை தருகிறோமோ, நீரை தருகிற நபர் எப்படி எந்த எண்ணத்தோடு தருகிறாரோ அந்த எண்ணம் அந்த நீரை குடிப்பவரிடத்திலே ஏற்படுகிறது என்று ஒரு தீர்வுக்கு வருகிறார். இதற்கு முகாந்தரமாக ஒரு பாட்டிலிலே தண்ணீரை எடுத்து பேப்பரிலே எழுதுகிறார். கோபம் என்று எழுதுகிறார். அந்த பாட்டிலுக்கு வெளியிலே அந்த பேப்பரை வைத்து சிறிது நேரம் கையிலே பிடித்து வைத்திருக்கிறார். ஒட்டவில்லை, கையிலே பிடித்து வைத்திருக்கிறார் எழுதிய சீட்டை. சிறிது நேரத்திற்கு பின்பு அந்த சீட்டை எடுத்துவிட்டு இந்த தண்ணீரை எடுத்து கோப்பிலை வைத்து பார்க்கிறார், மைக்ரோஸ்கோப்பிலை வைத்து பார்க்கிறார். பார்க்கிற போது எப்பொழுது நம்முடைய பார்வையை அந்த லென்ஸிலிருந்து எடுப்போம் என்று அவருக்கு வேகமாக ஒரு உந்துதல் வருகிறது. காரணம், அந்த நீரை அவர் அந்த லென்ஸிலே பார்க்கிற பொழுது மனதிற்கு ஏதோ செய்கிறது. ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை, ஒரு திடுக்கமான ஒரு திகிலான சூழ்நிலை, வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு மனவெறுப்பு ஏற்படுகிறது. அடுத்து இதே போன்று செய்கிறார். மற்றொரு துண்டுச்சீட்டிலே எழுதி மகிழ்ச்சி என்று வைக்கிறார். அதே போன்று சிறிது நேரம் பிடித்து கொண்டிருந்து விட்டு திரும்பவும் அதே சோதனைக்கு உட்படுத்துகிறார். பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று ஏறக்குறைய 49 நிமிடங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தேன் என்று அவர் பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல காரியங்கள் நினைத்து செய்ய வேண்டும் என்று சொன்ன செய்தி இந்த தண்ணீரிலிருந்து அவர்கள் ஓதி கொடுத்ததிலிருந்து இவர் செய்கிற ஆராய்ச்சியை பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பல்கலை, எந்த ஞானாசிரியன், அல்லாஹு தஆலா இன்ஹுவ இல்லா வஹய்யு, அத்தனையும் அவர்களுக்கு கொடுத்த செய்திகள் அத்தனையும் அவர்களுடைய உதடுகளிலிருந்து வந்த அத்தனை செய்திகளும் அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து வந்ததுதான். அவர்களை அந்த அளவிற்கு புடம் போட்டு எடுத்த அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படியான ஞானங்களை கொடுத்து அவர்களை நமக்கு தந்து இந்த ஞானங்களின் மூலமாக அவர்கள் சொந்தத்திற்கு அவர்கள் எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் சொந்த வாழ்க்கைக்கு என்று அவர்கள் அமைத்துக் கொள்ளவில்லை. நம்மை அவர்கள் வாழ வைக்கிறார்கள். நம்மை அவர்கள் மேம்பட செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். நன்மையால் மேம்பட வேண்டும், சுகத்தால் மேம்பட வேண்டும், பொருளாதாரத்தால் மேம்பட வேண்டும். இப்படியாக ஒவ்வொன்றிலும் இவ்வுலகத்திற்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அத்தனை தேவைகளையும் அவருடைய சொற்களின் மூலமாக நம்மளை ஏவி இருக்கிறார்கள், செய்ய வேண்டும் என்று பணித்தார்கள். செய்தவர்கள் வெற்றி பெறுகிறோம். எனவே நம்முடைய வாழ்வு வெற்றியானதாக இவ்வுலகத்தில் இருக்க வேண்டும். இப்படியான வாழ்வுகள் வெற்றியோடு இருந்தால்தான் நாளை மறுமையும் ஜெயம் பெற்றதாக, உயர்வு பெற்றதாக மாறும் என்பதற்காக வேண்டித்தான் இது போன்றுள்ள செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அல்லாஹு தஆலா நாம் கேட்கிற எல்லா செய்திகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியிலிருந்து எங்கெல்லாம் இருக்கின்றனவோ எல்லா செய்திகளும் நமக்கு வாழ்வாக அமைய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதை பற்றி ஒழுகி நாமும் நம்முடைய மக்களும் வாழையடி வாழையாக பின்பற்றி நடந்து அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானவர்களாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய ஷஃபாத்திற்கு பொருத்தமானவர்களாக அல்லாஹ் நம்மை ஏற்றெடுத்துக் கொள்வானாக. அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுவிலே உறுப்புகளை கழுவும்படி சொன்னார்கள்.
ஒரு உது செய்வதற்காக வேண்டியுள்ள தகுதிகள், சுன்னத்துகள், ஃபர்துகள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் சுத்தம் செய்கிற அந்த உறுப்புகளாவது உடலிலே இருக்கக்கூடிய எல்லா நரம்பு மண்டலம், எலும்பு, சதை அத்தனைக்கும் கடைசி பகுதியாக இருக்கக்கூடியவைகளைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கையெடுத்துக் கொள்ளுகிற பொழுது கையினுடைய முழங்கை வரை, கால் கரண்டாய் வரை, இதுபோக மேல் பகுதியாக தலை, நாசி, வாய், காது, இவைகளெல்லாம் ஓரப்பகுதிகளாக உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதனுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய அமைப்பிலே அந்த ஒதுவனுடைய காரியத்தை காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த ஒது செய்வதன் மூலமாக ஒது செய்தவருக்கு இருக்கக்கூடிய மன நெருக்கடி நீங்குகிறது, ஆய்வுகள் சொல்லுகிறார்கள். அதோடு அவருக்கு மன நிம்மதியும் கிடைக்கப்பெறுகிறது. இதுபோக அவருக்கு ஒரு சுகமும் ஒரு ஆரோக்கியமும் கிடைக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக ஆய்வு செய்து சொன்னது அது ஒரு பெரும் பட்டியலே இருக்கிறது. சுருக்கமாக நாம் பார்க்கிறோம். கைப்பகுதி, கால் பகுதி நீங்களாக தலைப்பகுதியிலே செய்கிற போது பிரதானமாக நாசித்துவாரங்கள், வாய், முகம், கண். முகத்திலே இத்தனை உறுப்புகளும் இருக்கிறது. முகத்திலே தண்ணீர் பட்டவுடன் சோர்ந்து போயிருக்கக்கூடிய நபர் சுறுசுறுப்பான நாமே அனுபவித்திருக்கிறோம். பல நேரங்களிலே பல கோணங்களிலே நாம் அனுபவித்திருக்கிறோம். அதுபோன்று தலைக்கு மசகு செய்யும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சூடுகள் 75% தலை வழியாக வெளியேறுகிறது. நாம் அறிந்த ஒரு உண்மை செய்தி. காது வழியாகவும் ஏற்படுகிறது. இதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்றில்லை. தண்ணீரினுடைய தெளிப்பு, தொடுதல் இருந்தாலே போதும். உடல் முழுக்க கை, கால், முகம் அத்தனையும் ஈரம் பெற்று விடுகிறது. அத்தனை சூடுகளும் ஒதுங்கி வருகிறது தலை, காது பகுதிக்கு. நாம் அப்பொழுது அந்த தலையை தண்ணீர் தொட்ட கரத்தால் நாம் சரி செய்கிற பொழுது, நீவி விடுகிற போது அந்த சூடும் வெளியேறுகிறது. மேற்கொண்டு நமக்கு ஒரு புத்துணர்வும் கிடைக்கப்பெறுகிறது என்கிறது ஒரு ஆய்வு. 12-13 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரான்ஸ்ல ஒரு மனோதத்துவ நிபுணர் நீண்ட நாட்களாக அதற்கு ஒரு நிவாரணம், செயல்பாட்டு ரீதியாக நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கிற செயல்முறைகளின் மூலமாக ஒரு நிவாரணத்தை தேட வேண்டும் என்று பல வருஷங்கள் தேடி முடிவாக இன்று அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அந்த அவை கூடுகிறது. அன்று பகல் முழுதும் அவர் உணவு உண்ணவில்லை. இறுதி கோட்பாட்டை நாம் சீர் செய்ய வேண்டும், அதில் நாம் வெற்றி பெற வேண்டும், நம்மளுடைய ஆக்கங்களை அங்கு தெரியப்படுத்தி நாம் ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். உணவு உண்ணாமல் கடைசியாக அவை கூடுவதற்கு சில நிமிடங்கள் இருக்கிறது. ஏதாகிலும் பானங்கள் குடித்துவிட்டு புறப்படலாம் என்று அவர் தயாராகிறார். அதற்குள்ளாக அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய உதவியாளர் அவர், நானும் ஒரு சிறிய வேலையை முடித்து கொண்டு வந்து விடுகிறேன் என்று அவர் அவசரமாக சென்று வருகிறார். அப்படி இவர் பானத்தை குடித்துவிட்டு வந்து விடுகிறார். அவர் செய்கிற காரியத்தை இவர் பார்க்கிறார். அவர் ஈமான் உள்ளவர். இஷாவுடைய தொழுகை தொழுவோம் என்று அவர் தயாராகிறார். ஒதுவெடுக்கிறார். ஒதுவெடுத்து அவர் ஒதுவை முடிக்கிற பொழுது தலைக்கு மசகு செய்து, காதிதழ்களை மசகு செய்து, பிடரிக்கு மசகு செய்யும் பொழுது இந்த ஆய்வாளர், அந்த நிபுணர் ஓவன சத்தமிடுகிறார். இந்த உதவியாளரை கண்ணா பின்னான்னு திட்டுகிறார். இதுவரை அப்படி ஒரு வார்த்தைகள், அப்படி ஒரு கொடூர போக்கு அவரிடத்திலிருந்து காணவில்லை இதுவரை. அவரும் பல ஆண்டுகளாக அவரிடத்தில் உதவியாளராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், நான் வைத்திருந்த ஆய்வு செய்தியை நீ என்
என்ன காரணத்தால் பார்த்தாய்? நீ அந்த செய்தியை பார்த்து நீ நடைமுறைப்படுத்துகிறாய் என்று அவரிடத்தில் கோபிக்கிறார். அளவு கடந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் ஆய்வு செய்து வைத்திருந்தது என்ன அவருக்கு தெரியாது, உதவியாளருக்கு தெரியாது. நான் எப்பொழுதும் இப்படித்தானே செய்கிறேன், நான் உங்களுடைய ஆய்வை பார்க்கவில்லையே, ஏன் இப்படி என்னிடத்திலே கடிந்து கொள்கிறீர்கள்? சாதாரணமாக தெரிவிக்கிறார். திரும்பவும் ஆசுவாசப்படுத்தி அமர்ந்து, நான் தொழுகைக்காக வேண்டி எப்பொழுதும் கைகால் முகங்களை ஒது என்று சொல்லுவார்கள், அதை நான் செய்வேன். செய்துவிட்டு நான் இப்படித்தான் உதவி முடிக்க வேண்டும், அடுத்து கால்களை கழுக வேண்டும். நீங்கள் அதற்குள்ளாக என்னை நீங்கள் இழுத்து வந்து விட்டீர்கள், நான் திரும்பவும் காலை கழுவிக் கொள்கிறேன். தாமதம் செய்வது கராகத்து மக்ரூஹ் ஏற்படுகிறது என்கிற செய்தியெல்லாம் சொல்லுகிறார். அப்பொழுது அவர் ஆய்வு நிறைவு செய்தி என்னவென்றால், ஒரு மனநோயாளிக்கு ஆறுதல் தர வேண்டும் என்றால் அவர் நேரான போக்குடைய மனம் கொண்டவராக மாற வேண்டும் என்று சொன்னால், தலையை தடவி கொடுத்து காதுதல்களை வருடிவிட்டு பின்புறத்தால் கையை கழுத்தின் பக்கமாக வைத்து இழுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இந்த செய்தியைத்தான் பிரதான செய்தி அவர் கொண்டு சென்று அவருடைய பட்டத்தை பெற வேண்டும் என்று, அவருடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்று, அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார். அப்பொழுது இவர் சொன்னார், இது காலங்காலமாக எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுவிற்கு 4 காரியங்களை முக்கியமாக சொன்னார்கள். பரலாக, சிலது சுன்னத்தாக, முஸ்தஹப்பாக, இப்படியாக ஒட்டுமொத்தமாக நாங்கள் செய்கிற அனுதினமும் 5 வக்து 5 நேர தொழுகைக்கும் நாங்கள் செய்கிற செயல்பாடு இது. அப்படியா? அப்பொழுது அவர் பார்க்கிறார். அப்பொழுது அவருடைய ஆய்வு செய்தி அதற்கு மருந்தாகவும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவருக்கு ஒரு தனி இடத்தையும் அல்லாஹ் பதிவு செய்து விட்டான். அதற்கு பின்பு அந்த நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பொன்மொழிகள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ எல்லாவற்றையும் அவர் வரவழைத்து, அவர் எந்த அளவுக்கு ஆய்விலை நுழைய முடியுமோ அப்படியெல்லாம் நுழைந்து அனைத்துமே மனம் சார்ந்த, அவர் அந்த மனவளக்கலையிலே அவர் மேம்பட்டிருக்கிறார், ஆய்வு செய்கிறார், அதற்குரிய நிபுணராக இருக்கிறார். அது சம்பந்தமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை காட்டி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வெற்றி வாகையோடு, பிறகு அவர் தானாக அவருடைய மனம் என்ன சொல்ல முடியும்? ஈமானை தேடி தானே வந்தாக வேண்டும். அவருடைய மாணாக்கர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு செய்தியும் சொல்லிவிட்டு, இது நபிகள் நாயகம் அவர்களிடத்திலிருந்து பெறப்பட்டவை, இது நபிகள் நாயகம் சொன்னது, இது நபிகள் நாயகம் செய்து காட்டியது, இப்படியே அவருடைய எல்லா ஆக்கங்களையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று அந்த செய்திகளை சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையிலும் ஆய்வு செய்து சொல்ல வேண்டும் என்பதில்லை. அவர்களுடைய கல்வே ஆய்வுக்கூடமாக, அவர்களுடைய சொல்லே ஆய்வு மொழி வெளிக்காட்டக்கூடிய ஒரு கேந்திரமாக அல்லாஹ் மாற்றி வைத்திருந்தான். அவர்களைத்தான் நமக்கு தலைமையேற்று உம்மத்து முஹம்மதியா என்று சொல்லி நம்மை அவர்களிடத்தில் ஒப்படைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே தெருவாக தேடுகிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, என்ன தேடுகிறீர்கள் கலீஃபா அவர்களே? நான் ஒரு காரியத்தை, ஒரு பொருளை தேடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். மதீனா முழுக்க அவர்கள் தேடுகிறார்கள். கடைசியாக ஒரு 3-4 சஹாபாக்களை அழைத்து ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்புகிறார்கள். ஈரானுக்கு, யமனுக்கு, சிரியாவுக்கு அனுப்புகிறார்கள். அந்த பொருளை சொல்லி தேடி வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். அவர்கள் தேடிவிட்டு ஈரான் சென்றவர்கள் திரும்பி வருகிறார்கள். அங்கு இப்படி ஒன்றுமே இல்லையே. அவர்களுடைய முகம் வாட்டத்திலே இருக்கிறது. சிரியாவுக்கு சென்றவரும் வந்து விடுகிறார்கள். யமனுக்கு சென்றவர்கள் திரும்பவில்லை. சிறிது நாள் தாமதித்து அவர்கள் வந்தவுடன் முகமலர்ச்சியாக அவர்கள் கொண்டு வந்தே விட்டார்கள். கையிலே அந்த பொருள் வெட்டுக்கிளியை கொண்டு வந்து விட்டார்கள். வெட்டுக்கிளிக்கா நீங்கள் இவ்வளவு பதவதைப்போடு நீங்கள் தெரிந்து கொண்டிருந்தீர்கள்? இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே அல்லாஹு தஆலா 1000 விதமான
படைப்புகளை படைத்திருக்கிறான். 1000 வித படைப்புகளை படைத்து அதிலே 600 படைப்புகளை கடலிலே வைத்திருக்கிறான், 400 படைப்புகளை தரையிலே வைத்திருக்கிறான். இந்த படைப்புகளில் முதலாவதாக அழிவு ஏற்படுவது இந்த வெட்டுக்கிளிதான். இந்த வெட்டுக்கிளிக்கு அழிவு ஏற்பட்டு விட்டால் உலகம் அழிய தயாராகிவிட்டது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது இந்த வெட்டுக்கிளியை பற்றி நாம் பஞ்சமான காலத்திலே ஊருக்குள் வரும் ஆய்வுகள் சொல்லுகிறது. வெட்டுக்கிளி ஊருக்குள் வந்தால் பஞ்சம் ஏற்படுகிறது என்று, அல்லது மழை இல்லாமல் மழை வர தயாராக கொண்டிருக்கிறது. அது வசிக்கக்கூடிய வனாந்தரம், வெளிப்பகுதி, புல்வெளி, காடுகளில் அதற்கு உணவு, மழை, புற்பூண்டுகள், தாவரங்கள் இது போன்றுதான். அது எப்பொழுது ஊருக்குள் வருகிறதோ அது நெருக்கடியான சூழல் என்று விளங்கிக் கொள்கிறோம். இது ஆய்வுகள் நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்களும் அதிகமாக சொல்லுவார்கள். ஆனால் சமீபமாக 200-300 ஆண்டுகள் நெருக்கமாகத்தான் தரையிலே வாழக்கூடிய பிராணிகளை விட கடலிலே வாழ்கிற பிராணிகள் அதிகம் என்று சொன்னார்கள். அதற்கடுத்து சில காலங்கள் 500 சில்லறை என்று சொன்னார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 600 என்கிற எண்ணிக்கையை உறுதியாக முத்தாய்ப்போடு சொன்னார்கள். அதற்கு பின்னால் 500 இன்னும் 600 தொடவில்லை என்று இதுவரை 600 வரவில்லை ஆய்வுகளிலே. 500 சில்லறையிலே 500க்கும் 600க்கும் இடையிலே இருக்கிறார்கள். தரையிலே வாழக்கூடியவைகளிலே 300 சில குடும்பங்களைத்தான் அவர்கள் தேடி இருக்கிறார்கள், கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவைகள் ஆய்வாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆய்வு, அதனுடைய அழிவு, படைக்கப்பட்ட குடும்ப பிராணிகள், படைப்பினங்களினுடைய எண்ணிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்னார்கள், இன்று வரை முழுமையாக கண்டுபிடிக்க இன்னும் அறிவு புலப்படவில்லைதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி லில் இன்சானி மஜ்ரத்தம், மனிதனுடைய நரம்பு நாளங்களில் அந்த ஓட்டத்தோடு சேர்ந்து இப்லீஸும் ஓடிக்கொண்டிருக்கிறான், ஷைத்தானும் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்கிற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்வு காலங்களில் சொல்லுகிறார்கள். மக்கள் எல்லாம் சாதாரணமாக அதை அணுகினார்கள். ரத்தம் என்பது உடலில் ஒரு இடத்துல இருக்கிறது, அது கிழிந்தால் அடிபட்டால் வரும் என்கிற இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவு காலத்திற்கு பின்பு 400-500 ஆண்டுகளுக்கு பின்பு இப்னு நஃபீஸ் என்கிற ஒரு அரபு ஆய்வாளர், இரத்தத்திற்கு ஓட்டம் இருக்கிறது, நாளங்கள் இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அதற்கடுத்து 700-800 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆர்வி என்கிற ஒரு ஆய்வாளர், இரத்த ஓட்டம், அவர்கள் எதை கண்டுபிடித்தார்களோ அதையே சொல்லுகிறார். அவர் வெளிக்கொணரவில்லை, கண்டுபிடித்து அருகில் இருப்பவர்களுக்கு செய்தியை வெளிப்படுத்தி விட்டார்கள். இதை ஒரு பிரம்மாண்ட செய்தியாக உலகம் முழுக்க தெரியப்படுத்தியவர் வில்லியம் ஹார்வி தான். அந்த வில்லியம் ஹார்வி தேர்வு செய்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவு காலத்திலிருந்து 1000 சில்லறை ஆண்டு காலத்திற்கு பின்னால் கண்டுபிடிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஷைத்தானுடைய ஓட்டம் நரம்புகளில் இருக்கிறது, நரம்புகளில் இரத்த ஓட்டத்தோடு கலந்திருக்கிறான் என்று, அதிலிருந்து நாம் பல்வேறு விதமான யோசனைகளுக்கு வர முடியும். அதன் மூலமாக மக்களை கெடுப்பது ஷைத்தான், நரம்பு நாளங்களில் நுழைந்து செயல்பாடுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது, குற்றச் செயல்களாக மாற்றுவது, இப்படியான எந்த விதமான குறுக்கு செயல்பாடுகளுக்கும் அந்த இப்லீஸினுடைய செயல்பாடுகளை நினைவிலை வைத்து செயல்பட வேண்டும் என்கிறதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதையும் நாம் ஒரு செய்தியாகவே ஏற்றுக்கொண்டோம். சமீபத்தில் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் அங்கு குடியிருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கிற பொழுது, அந்நிய ஆடவர் அந்நிய பெண்டிர் தனியாக இருக்கிற பொழுது 3வது நபராக ஷைத்தான் குடியிருக்கிறான் என்று நாம் அதன் மூலமாக
பாவச் செயல்பாடுகள், குற்றச் செயல்கள் வரும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் என்று நாம் நம்புகிறோம். உண்மை. அல்லாஹ் இது போன்றுள்ள சூழ்நிலைகளை எல்லோரையும் அல்லாஹு தாலா பாதுகாத்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இன்று அவர்கள் ஆய்வுக்குட்படுத்தி அவர்கள் சொல்லுகிற போது, அப்படி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக ஒரு இடத்திலே தன்னந்தனியாக தரிசிக்கிறார்கள் என்று சொன்னால், இருவருடைய மன ஓட்டமும் ஒரு குரோதமான நிலைக்கு தள்ளப்படுகிறது. முதலாவதாக. அடுத்து அவர்களுடைய மன செயல்பாடுகள் சீர்கெட்டு போய்விடுகிறது. அவர்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுகிறது. அதன் மூலமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வது என்கிற ஒரு நிலைக்கு வர முடியாதவர்களாக அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இப்படி ஒரு சந்திப்பின் மூலமாக ஒருவருடைய இரத்த கோளாறு கோட்பாடுகள் மாறக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்பதை தற்பொழுது கண்டுபிடிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றோ சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பூடகமாக இளையோட சொல்லிவிட்டார்கள். அதிலிருந்து ஆய்வு செய்ய இன்னும் எவ்வளவு செய்திகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவைகளை, இப்படி செய்திகளை கேள்விப்படுகிற பொழுது நாம் மனம் மகிழ்வதா, கண்ணீர் வடிப்பதா, அந்த சிந்தனையிலே நாம் மூழ்கி விடுவதா, நம்மால் எவ்வளவு கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாமும் இறங்கவும் முடியுமா? இப்படியான பற்பல யோசனைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இது போன்ற செய்திகளை கேள்விப்படுகிற பொழுது, லண்டன் ஆசி சிறைச்சாலை பிரதானமான ஒரு சிறைச்சாலை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட சில காலங்களிலே அங்கிருக்கக்கூடிய இந்த கைதிகள் கைகளை ஏற்படுத்தி இரத்த காயங்களோடு வருகிறார்கள். இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. குறிப்பிட்ட சில கட்டங்களில் அவர்கள் இப்படி வரம்பும் இருக்கிறார்கள். என்ன காரணம்? ஆய்வு செய்கிறார்கள். இப்படியே வந்து கொண்டே இருக்க ஆய்வுக்குட்படுத்தி ஆய்வாளர்களை அனுப்பி பரிசோதிக்கிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தினத்தை சொல்லுகிறார்கள். பௌர்ணமி தினத்திற்கு பௌர்ணமி தினம், அதற்கு முதல் நாள், அதற்கு மறுநாள். இது ஏற்புடையதாக தெரியவில்லையே. குறிப்பிட்ட இந்த 3 நாள் என்ன? திரும்ப அடுத்த ஒரு சிறைச்சாலை, இதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற அந்த சிறைச்சாலையிலே அந்த பட்டியலை பார்த்தால் இது போன்ற செய்தி அங்கும் நடைபெறுகிறது. அங்கும் ஆய்வுக்கு வேறு சில ஆய்வாளர்களை அனுப்பி ஆய்வு செய்கிறார்கள். அவர்களும் இதே செய்தியை சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து மனநலம் குன்றியவர்கள் அந்த காப்பகத்திலே விசாரிக்கிற பொழுது அந்த பட்டியலும் இப்படி குற்றச்செயல்கள் அவ்வப்போது காலம் குறிப்பிடாமல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சொல்லுகிறார்கள். அங்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த காப்பகத்திலும் அந்த ஆய்வுக்கு பின்னால் அவரும் இதே செய்தியை அந்த குடும்பமும் சொல்லுகிறது, அந்த குழுவும் சொல்லுகிறது. இப்படியாக சொல்பவர்கள் எல்லாம் அந்த செய்தியை இந்த குறிப்பிட்ட 3 தினத்தை குறிவைத்தே சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து அந்த பிரதான இந்த போலீஸ் இலாக்கா, அந்த போலீஸ் இலாக்காவிலே அவர்கள் பட்டியலை கேட்கிறார்கள். சராசரி விகிதம் குற்றங்கள் நடைபெறக்கூடிய நாட்களை விட ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும் அதிக சதவிகிதத்திலே கூடுதல் பெறுகிறது குற்றச் செயல்பாடுகள். அப்பொழுது அங்கும் எந்தெந்த நாட்கள் என்பதை அந்த பட்டியலில் எல்லாம் எடுத்து பார்க்கிறார்கள். அதுவும் இந்த பௌர்ணமி தினம், அதற்கு முந்தைய தினம், அதற்கு மறுநாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமுல் பீத், பிறை 13, 14, 15 இந்த 3 தினமும் நோன்பு வைக்க சுன்னத்தாக அவர்கள் செய்தி சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள், உம்மஹாத்துல் முஃமினீன்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிற பொழுது ஐயாமுல் பீத் நோன்பு வைத்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் பிரயாணத்திலே இருந்தாலும், உள்ளூரில் இருந்தாலும், போருக்கு சென்றிருந்தாலும் இந்த ஐயாமுல் பீத் 13, 14, 15 இந்த 3 நாட்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்காமல் அவர்களை நாங்கள் பார்த்ததே இல்லை என்ற செய்தி. இந்த 3 தினங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க சொன்னது, பிறகு அவர்கள் இந்த செய்தியை செவியுற்ற மற்ற ஆய்வாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அந்த புவியீர்ப்பு, சந்திரனுடைய ஈர்ப்பு பூமியை நோக்கி அது உந்தப்படுகிறது, அழுத்தப்படுகிறது. அப்படி அழுத்தம் கொடுக்கிற பொழுது அந்த அழுத்தம் நீர் எங்கெல்லாம் இருக்கிறதோ
நீர் இருக்கக்கூடிய பகுதியை அது மேலோங்க கிளறச் செய்கிறது, கிளர்ச்சி வரச் செய்கிறது. இது மிகுதமாக கடல் வழியிலே அந்த பௌர்ணமி தினத்தன்று, அதை முன்னாள் உள்ள நாள், அதற்கு முந்திய நாள், அதற்கு பிந்திய நாள், இந்த 3 நாளை விட மத்திய நாள் அழுத்தம் கூடுதலாகவும் முன்பின்னால் அழுத்தம் குறைவாகவும் கடல் பொங்கிவிட்டது நாம் சொல்லுவோம். கடல் பொங்கக்கூடிய நாள் என்று பௌர்ணமியை. இப்படியான இந்த 3 தினங்களும் இருக்கிறது. கடலிலே அழுத்தம் கொடுக்கிற பொழுது நீர் எழும்பி வெளியிலே கிளர்ச்சி விட்டு தருகிறது. மனித உடல் அது தரைக்கு வருகிற பொழுது கடலிலே தரைக்கும் கடலுக்கும் எப்படி சதவிகிதம் நீர் தொற்று இருக்கிறதோ அதுபோலவே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நீரும் அதுபோன்றுதான். சற்றேறக்குறைய 72 முதல் 75 வரை, 76 வரை என்றும் சொல்லுகிறார்கள். அதே போல கடலும் அப்படித்தான், நீரும் அப்படித்தான். உலகத்திலே எந்த சதவிகிதத்தில் இருக்கிறது. அப்பொழுது தரைக்கு வருகிற பொழுது கடல் இடம் கொடுத்து அது விரிந்து அதனுடைய வெளிப்பாடு வெளியிலே நீர் வரத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய கடல் நீர். தரைக்கு வருகிற பொழுது மனிதனில் இருக்கிற அந்த நீர் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இதன் மூலமாக இந்த மனிதனுடைய மனோநிலைகள் சந்திரனுடைய அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு சோர்வு ஏற்படுகிறது, ஒரு திகட்டலான சூழ்நிலை ஏற்படுகிறது, ஒரு மந்தப்போக்கு ஏற்படுகிறது. ஆய்வுகள் சொல்கிறது. இதற்கு பகரமாக இதை ஈடு செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீர்நிலையை சமன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நோன்பு இருந்தால், உண்ணா நோன்பு இருந்தால் முடியும் என்கிற ஆய்வை என்று சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள், ஐயாமுல் பீது நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைப்பதால் இப்படி, இந்த பீதுடைய நாட்கள் வைப்பதால் இப்படி பலன்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த பலன்கள் நம்முடைய உடல் ரீதியாக, பொருள் ரீதியாக, மறுமை ரீதியாக இப்படியாக இருக்கிறது. ஆனால் இந்த அளவிற்கு இவ்வளவு தாக்கங்கள் தரக்கூடிய, விண்ணும் மண்ணும் சேர்ந்து நெருக்கடி கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையை பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அணுகி எப்படி நமக்கு காட்டி தந்தார்கள். யதார்த்தமான ஒரு சொல்லை சொல்லிவிட்டார்கள், ஐயாமுல் பீது நோன்பு வைக்க. இது போல எண்ணற்ற காரியங்கள், செயல்பாடுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லும் செயலும் நமக்கு இம்மை மறுமை பேறுகளை தருவதோடு மட்டுமல்லாமல் அதிலே படிப்பினைகள் ஏராளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அவர்களின் சொல் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு யதார்த்தமான, ஒரு சாதாரணமாக நாம் எந்தவித சிரமம் இல்லாமல் செய்யக்கூடிய, பொதுவிலே செய்யக்கூடிய மிஸ்வாக்கு செய்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிவாக்கு மத்ஹரத்துன் லில் ஃபம் வ மர்லாத்துன் லிர் ரப். வாய் சுத்தப்படுத்தப்படுகிறது மிஸ்வாக்கு செய்வதன் மூலமாக, பல் துலக்குவதன் மூலமாக சுத்தப்படுத்தப்படுகிறது. இறை பொருத்தம் ஏற்படுகிறது. நமக்கு சுத்தம் கிடைக்கிறது, இறை பொருத்தம் ஏற்படுகிறது. அதற்கு நம்முடைய விற்பனர்கள், ஷாரிகின்கள், புகாக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும், வாய் நாற்றம் இல்லாமல், துர்வாடை இல்லாமல் இருக்க வேண்டும் சொல்லுகிறார்கள். உண்மைதான். ஆரோக்கியமும் இருக்கிறது, இறை பொருத்தமும் இருக்கிறது. இறை பொருத்தம் பெற்றுவிட்டால் மறுமையினுடைய எல்லா விதமான கோட்பாடுகளும் சீர்பெற்று விடுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். சமீபத்தில் மன்சூர் டாக்டர் அவர் ஒரு ஆராய்ச்சி கூடத்திற்கு செல்லுகிறார். ஈறுகள், பற்கள் தொய்வு ஏற்பட்டு பல மருந்து மாத்திரைகள் பயனளிக்காமல் ஒரு நெருக்கடியான ஒரு நிலையிலே அவர் இருக்கிறார். அப்பொழுது பல மருந்துகள் புதிதாக வந்தது, பல ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட்டது, வெற்றி கண்டது. இப்படியான எல்லா மருந்துகளும் கொடுத்த பின்பு சீராகவில்லை என்று அந்த செய்தியை கேட்ட பொழுது இவர் டாக்டர் மன்சூர் இந்த மிஸ்வாக்கை உபயோகப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். ஏறக்குறைய ஒரு 13-14 நாட்கள் உபயோகப்படுத்துகிறார் அந்த நபர். 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக அதிலே
எந்த பொருளும் சாப்பிட முடியாமல், சாப்பிடும் பொழுது எதை சாப்பிட்டாலும், எவ்வளவு உயர்ந்த உணவை சாப்பிட்டாலும் அவருடைய அந்த வாயினுடைய வாடையே அவரை தடுத்து வெளியே தள்ள வைத்து விடுகிறது. மீறி சென்றாலும் ஒரு கொமட்டரையிலே வெளிவந்து விடுகிறது. எப்படியோ அவருக்கு நரம்பு மூலமாக உணவுகள் நீராக கொடுக்கப்பட்டு, பானங்களாக கொடுக்கப்பட்டு வாழ்ந்திருக்கிறார். இந்த 13-14 நாட்கள் அவர் செய்த அந்த மிஸ்வாக்கின் மூலமாக நல்ல ஆரோக்கியமான உறக்கம், வாடை இல்லாமல் போனது. 3 நாட்களிலே வாடை இல்லாமல் போனது. ஈரனுடைய புண்கள் எல்லாம் ஆரோக்கியமாக காய்ந்து விடுகிறது. இருந்த தகடுகள், சிதிலங்கள், ஒட்டி போனவைகள் எல்லாம் நேருக்கு வருகிறது. ஆடிக்கொண்டிருந்தவைகள் எல்லாம் திறம்பெறுகிறது என்கிற செய்தியை அவர் பதிவு செய்ததோடு மற்றவர்களுக்கும் அதை எடுத்துச் சொல்லுகிறார். இதே போன்று இன்னொரு நபர் சுவிட்சர்லாந்து செல்லுகிறார். அப்படி செல்லுகிற பொழுது ஒரு புதிய முஸ்லிம், இஸ்லாத்திற்கு தீனின் பக்கமாக வந்த ஒரு நபரை பார்த்ததற்காக வேண்டி ஒரு அன்பளிப்பு செய்ய வேண்டும். அவர் தீனுக்கு புதிதாக வந்தவர் என்கிற ரீதியிலே அந்த மிஸ்வாக்கை அன்பளிப்பாக கொடுக்கிறார். அதை வாங்கியவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். பல் துலக்க வேண்டும் என்று ஒரு சொல்லி சென்று விடுகிறார்கள். அதற்கு பின்பு அவர் இந்த பல் சம்பந்தமான, ஈறு சம்பந்தமான, தொண்டை சம்பந்தமாக பெரும் நோயுற்று பற்பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். வெற்றி காண முடியவில்லை. மருத்துவரிடத்திலே செல்கிறார். இவர் உபயோகித்து விட்டார். 4-5 வாரங்களுக்கு பின்னால் மருத்துவரிடம் சென்ற பொழுது அவர் பரிசோதித்து பார்த்துவிட்டு, இவ்வளவு நாள் கொடுக்கப்பட்ட மருந்திலே சரியாகவில்லை. இவர் சொல்லுகிறார், மருந்தின் மூலமாகத்தான் சரியானது என்று சொல்லுகிறார். சாதாரணமாக பல் துலக்கக்கூடிய ஒரு குச்சி தானே என்று அவர் எண்ணிக்கொண்டார். டாக்டர் நம்பவில்லை. புதிதாக நீ என்ன செயல்பாடு மேற்கொண்டிருந்தாய் சொல்லு. யோசித்து பார்த்து கடைசியாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த மிஸ்வாக்கு செய்தியை சொல்லுகிறார். அதை அவர் பற்றி கொண்டு அந்த மிஸ்வாக்கை அவர் ஆய்வு செய்கிறார். பல் சம்பந்தமான, குடல் சம்பந்தமான, இருதய குழாய்கள், தொண்டை குழாய்கள், அனைத்து சம்பந்தமான நிவாரணங்களுக்கு அந்த மிஸ்வாக் பொருத்தமானது என்கிற செய்தி அவர் பதிவு செய்கிறார். அடுத்து இன்னொரு செய்தியை டாக்டர் இக்பால், இவரும் ஒரு கார்டியாலஜிஸ்ட், இதய மருத்துவர். இதயத்திலே ஓட்டை விழுந்து விடுகிறது. அதற்காக வேண்டி அங்குள்ள டாக்டர்கள் வைத்தியம் பார்த்து இவரை சிறப்பு மருத்துவராக அழைத்திருக்கிறார்கள். பார்த்துவிட்டு வந்து விடுகிறார். சில காலங்கள் கழித்து அந்த நபர் இவரிடத்தில் வந்து ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு அதிகமான பயம், குடும்பம் இப்படியெல்லாம் என்னை தடுக்கிறது. நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இறுதியாக அவர் அறுவை சிகிச்சைக்கு தயாராகி விடுகிறார். அப்பொழுது இந்த இக்பால் டாக்டர் அவர்கள் இந்த மிஸ்வாக்கை அவருக்கு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாள், 6 நாள் உபயோகப்படுத்தும்படி சொல்லுகிறார்கள். உபயோகப்படுத்தி விட்டு வருகிறார். இப்பொழுது உங்களுடைய இருதய மாற்றம், அதாவது ஏற்கனவே இருந்தது வலி, ஒரு திகைப்பு, ஒரு திகில், இது போன்றுள்ள மூச்சரைப்பு, இப்படியான செய்திகளை அவர் விசாரித்து வரும் பொழுது முன்னால் இருந்ததை விட இவருடைய பதில் இல்லை என்றே வருகிறது. இன்னும் இவருக்கு அதிகமான நம்பிக்கை ஊட்டி திரும்பவும் இதை உபயோகப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அவரை ஆய்வுக்கூடத்திற்கு அழைத்து சென்று ஆரம்பத்திலிருந்து எல்லா விதமான டெஸ்டுகளையும் அவர் மேற்கொள்ளுகிறார். மேற்கொண்ட பின்பு முன்னால் அவருக்கு இருந்த என்னென்ன குறைபாடுகளோ அத்தனையும் 45% கூடுதலாக நிவர்த்தியாக இருக்கிறது என்கிறது அந்த லேபனுடைய பதில் செய்தி. திரும்ப இவரை அழைத்து வந்து இவர் தனியாக செய்கிறார். ஏற்கனவே மருத்துவம் பார்த்து கைவிடப்பட்டு ஆபரேஷனை தவிர வேற வழி இல்லை என்று சொல்லி இருக்கிற அந்த மருத்துவமனைக்கு செல்லாமல் இவர் தனியாக இவருக்கு ஏற்பாடு செய்து அந்த மிஸ்வாக்கை சிறிது சிறிதாக கத்தரித்து அதை வேக வைத்து அந்த நீரை இவருக்கு கொடுக்கிறார். இவருக்கு தேவையா ஏற்படும் பொழுதெல்லாம் இதை சுவைத்து விட்டு துப்பிவிடுங்கள் என்று அந்த குச்சியை தருகிறார். ஏறக்குறைய 1.25 மாதம், 50 சில்லற நாட்கள்
திரும்பவும் முழுமையாக பழைய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இவருடைய செயல்பாடுகளை காணுகிற பொழுது அந்த ஓட்டையே அடைபட்டு போயிருக்கிறது. இதற்காக வேண்டி அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ முழுமையாக அடைபட்டு போயிருக்கிறது. இப்பொழுது நான் கடைசி அந்த மிஸ்வாக்கு செய்திகள் சொன்னதெல்லாம் கிராண்ட்ஸ் பார்க் என்று யூகேவில் ஒரு கார்டன்ஸ் ஆஃப் சுன்னா .com யூகே அந்த இதில் பதிவு செய்கிறார்கள் இந்த செய்திகளை எல்லாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக மத்தஹரத்துல் இல்ஃபம் வ மர்லாத்துல் ரப் சொல்லிவிட்டார்கள், வாய்க்கு பரிசுத்தம் இறை பொருத்தம் இருக்கிறது என்று. இன்னொரு ஹதீஸும் சொன்னார்கள், உம்மத்தின் மீது கஷ்டம் ஏற்பட்டு அவர்கள் ஏவிவிட்டால் செய்யாமல் அவர்கள் குற்றவாளியாக ஆகிவிடுவார்களோ என்று பயந்து நான் அவர்களுக்கு மிஸ்வாக்கு செய்வதை வலியுறுத்தி ஏற்படுத்தவில்லை. லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிசிவாக் இந்த குல்லி ஸலா இந்த குல்லி உது. 2 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் ஒவ்வொரு உதுவுக்காக வேண்டியும் அவர்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தி இருப்பேன். உம்மத்தின் மீது அது கஷ்டமாய் சிரமமாய் போய்விடுமே என்பதால் நான் அதை சுன்னத்தாக ஆக்கிவிட்டேன் என்கிற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எந்த செய்தி நாம் அதை சாதாரணமாக எண்ணுகிறோம். இதை நாம் இப்பொழுது பற்பசை பிரஷ்கள், இன்னும் நம்மில முதியவர்கள் வேப்பகுச்சியில பல்லு விளக்குவதை பார்க்கிறோம். ஆனால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அராக் மிஸ்வாக்கு மரம் அதிலிருந்து இங்கு நமக்கும் கிடைக்க பெறுகிறது தானே. இன்னும் சில ஊர்களில நமது நாடுகளிலும் கிடைக்கிறது, மரங்களே இருக்கிறது. அதை தேடி வைத்து நாம் செய்கிற பொழுது இவ்வளவு பாரதூரமான நாம் எதிர்பார்க்காத மிக பிரம்மாண்டமான ஆச்சரியத்திற்கு உட்படுத்தப்படுகிற செய்திகள் எல்லாம் அந்த சின்ன ஒரு அமல் தான். அதிலே நாம் செய்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தையும் பெறுகிறோம், அதன் மூலமா அவருடைய ஷஃபாத்தையும் பெறுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு செயலுக்கு நன்மையும் இருக்கிறது, நம்முடைய உடலுக்கும் ஆரோக்கியம் இருக்கிறது. உயிருக்கே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய்களை எல்லாம் அவர்களுடைய சுன்னத்தின் மூலமாக சீர் செய்ய முடியும் என்பதைத்தான் ஆய்வுகள் சொல்லுகிறது. அதையெல்லாம் வெளிக்காட்டாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சுன்னத்தை நீங்கள் நிலைநிறுத்துங்கள், செயல்படுத்துங்கள், சுன்னத்தை நீங்கள் நிலைநிறுத்துவதன் மூலமாக உங்களுக்கு இப்படியான அனுகூலங்கள் எல்லாம் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எண்ணற்ற ஹதீஸுகள், எண்ணற்ற செயல்பாடுகள் நம்முடைய எந்த நேரத்திலே எந்த காலத்திலே செயல்படுத்தினாலும் வெற்றி என்பதை தவிர வேறில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்திகளிலே வெங்காயம் பூண்டு இந்த இரண்டையும் சாப்பிட்டவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடு என்ன? தீனின் பக்கம், அல்லாஹின் பக்கம், இறை அழைப்பின் பக்கம், வணக்க வழிபாடுகளின் பக்கம் இப்படியாக வர வேண்டும் என்றுதான் அவருடைய சொல். அந்த நிலையிலே பள்ளிக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் என்பதை இவ்வளவு கடிந்து சொல்லுகிறார்கள். நம்முடைய பள்ளிக்கு வர வேண்டாம் என்று ஒரு சில செய்திகளிலே, மற்ற சில செய்திகளிலே அந்த நிலையிலே வர வேண்டாம் என்று தஃபில தொழுகைக்காக வேண்டிய ஒதுவெடுத்த பின்பு நீங்கள் அவ்விரண்டையும் நீங்கள் பச்சையாக நீங்கள் உண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். பச்சையாக உண்ணுகிற போது அந்த வாடை மலக்குமார்களுக்கு, தொழுகையிலே அருகிலே நிற்பவர்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு துர்வாடையாக அவர்கள் கருதுகிறார்கள். தொழுகைக்கு இடையூறாக ஆகிறது, மனச்சஞ்சலம் ஏற்படுகிறது, இபாதத்திலே பூணிப்பு இல்லாமல் போய்விடுகிறது என்ற கருத்துப்பட அவர்கள் தடுத்தார்கள். அதிலே மருத்துவ செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தின் மூலமாக உயிர் காக்கப்படுகிறது என்பதை கூறுவதற்காக வேண்டி இலையோட உள்ள ஒரு செய்தியையும் சொல்லிக் கொள்வோம். 22 ஆண்டுகளுக்கு முன்னால் சகோதரனும் சகோதரியும், இவர்களுக்கு எந்த தோழியரும் இல்லை. இவர்கள் இருவரும் தான் தோழர்கள். பள்ளி கல்லூரிகள் வரை இவர்கள் தான், வேறு யாரும் இவர்களுக்கு மூத்த தமையனுக்கும் இல்லை, தங்கைக்கும் இல்லை. எங்கு சென்றாலும் இவர்கள் தான் செல்லுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய இவர்களுக்கு எய்ட்ஸ் நோய், எய்ட்ஸ் தொற்று ஏற்பட்டு விடுகிறது. யாராலும் நம்ப முடியவில்லை. என்ன வைத்தியமெல்லாம், வைத்தியம் பார்ப்பதை விட இவர்களுக்கு எப்படி வந்தது என்பதுதான் அவர்களுடைய குடும்பம், உறவுகள் எல்லோரும், எந்த பழக்க வழக்கமும்
கெடுதலாக இல்லை. இவர்களுடைய படிப்பு, குடும்ப ஒற்றுமை, உறவு, குடும்பத்தை தவிர, வீட்டை தவிர வெளியிலே எங்கும் அனாவசியமாக செல்பவர்கள் அல்ல. இவர்களுக்கு எப்படி வந்தது? யாருக்கும் தெரியாமல் பெற்றோர், தந்தை தனியார் துப்பறியும் நிறுவனத்தை அணுகி நிகழ்வு இவர்களுடைய எல்லா விதமான அடையாளங்களையும் சொல்லி எப்படி வந்தது என்பதை சொல்ல வேண்டும் என்று ஏற்பாடு செய்கிறார். சில காலம் ஆய்வுக்கு பின்னால் வருகிற செய்தி, இவர்கள் விடுமுறை தினத்தன்று கடற்கரைக்கு செல்லுகிறார்கள். அங்கு சுண்டல் வாங்கி சாப்பிடுகிறார்கள். அந்த சுண்டலிலே பச்சையான வெங்காயம் போட்டு தருகிறார்கள் அல்லவா, அந்த நறுக்கப்பட்ட துண்டு வெங்காயத்தை அவர்கள் சேர்த்து சாப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வெங்காயம் வெட்டிய நபருக்கு எய்ட்ஸ் இருந்தது. வெங்காயம் வெட்டுகிற போது அவர் கையை வெட்டி இருக்கிறார். ரத்தம் அதிலே கலந்திருக்கிறது. கலந்த இரத்தத்தை வெளியில எடுத்து போட்டு விட்டார். வெங்காயத்தில் எந்த ஒரு கிருமி தொற்று ஏற்பட்டாலும் உடனடியாக பல்கி பெருகி அது மில்லியன் ட்ரில்லியன்களாக மாறிவிடுகிறது என்று ஆய்வு சொல்லுகிறது. அதன் மூலமாக வந்தது. அது ஒரு 30 டிகிரியிலே வேக்காடு செய்யப்பட்டிருந்தாலும் இவர்களுடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்கிறது மருத்துவ செய்தி. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதை உண்பதாக இருந்தால் பூண்டையும் வெங்காயத்தையும் நீங்கள் பசுமையாக உண்ண வேண்டாம், அதை அமீதுஹுமா பித்தபஹ், அவ்விரண்டையும் நீங்கள் சமைப்பதன் மூலமாக மௌத்தாக்குங்கள் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார்கள். இது போன்றுள்ள வீரியத்தை குறைத்து செய்தாலும் அதே நன்மை கிடைக்கப்பெறுகிறது. இன்று மருத்துவத்திலே பசுமையாக வெங்காயம் பூண்டுகளை சாப்பிட்டால் சில பல நோய்களுக்கு தடுப்பு ஏற்படுகிறது. அதனுடைய கூடுதல் ஏற்படுத்தாமல் அதை தடை செய்து ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது இவ்வளவு பாரதூரமான ஒரு செயல் என்பதை ஆய்வுகளின் மூலமாக தெரிய முடிகிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசுமையாக சாப்பிடுவதை, பச்சையாக சாப்பிடுவதை வேண்டாம் என்று தடுத்து அதை சமைத்து உண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக வாழ்வுக்கு மட்டுமல்ல உயிருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிவகுத்து தந்தார்கள். இப்படியான எல்லா விதமான செய்திகளை இன்னும் ஏராளமாக நாம் பார்க்க முடியும், கேட்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளிலே ஒவ்வொன்றையும் நாம் செய்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு செய்தி, மன் தமஸ்ஸக பி சுன்னதி இன்த ஃபஸாதி உம்மத்தி ஃபலஹு அஜ்ரு மிஅத்து ஷஹீத். என்னுடைய உம்மத்தவர்கள் குழம்பி போய் இருக்கிற நேரம், பசாதான குழப்ப காலத்திலே நாம் இன்று எந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே கேள்வி கேட்டுக்கொள்ள முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிம்மதியோடு ஈமானோடு சலாமத்தானவர்களாக சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை கோட்பாட்டோடு இறுதி மூச்சு வரை வாழையடி வாழையாக கியாமத்து வரை அத்தனை சந்ததிகளும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு ஷஃபாத்திற்கு பொருத்தமானவர்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தவர்கள் குழம்பி போய் இருக்கிற நேரம் என்னுடைய சுன்னத்தை யார் பற்றி நடக்கிறாரோ ஃபலஹு அஜ்ரு மிஅத்து ஷஹீத், 100 ஷஹீதுகளுடைய நன்மை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஷஹீதுகளுடைய நன்மை இருக்கிறது. ஷஹீதை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொன்னான், அவர்களை மௌத்தானவர்கள் நீங்கள் சொல்ல வேண்டாம், அலா தக்கூலு லிமன் யக்துல் ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தா, மௌத்தானவர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், அவர்கள் என்றும் பல் அஹ்யாஉன், ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இந்த ரப்பிஹிம் யுர்ஸகுன். இப்படியெல்லாம் ஷஹீதுகளை வர்ணித்து சொன்ன அந்த ரப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல வைக்கிறான், பலஹு அஜ்ரு மிஅத்து ஷஹீத், ஒரு சுன்னத்தை பேணி நடந்தவர்களுக்கு 100 ஷஹீதுகளுடைய நன்மை என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய தூக்கத்திலிருந்து திரும்பவும் தூக்கத்திற்கு படுக்கைக்கு செல்லுகிற வரை எவ்வளவு சுன்னத்துக்கள் நம்முடைய வாழ்நாளிலே பேணுவதற்கு வாய்ப்பாக வரப்பிரசாதமாக இருக்கிறது. அவைகளை நாம் தெரிந்திருக்கிறோம், தெரிந்தும் செய்ததாக எண்ணிக்கொள்கிறோம், செய்வோம் என்று மறுக்கவில்லை, செய்வோம் என்று நினைக்கிறோம், வாய்ப்பை தவற விட்டு விடுகிறோம், எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு சுன்னத்தையும் முழு மூச்சாக சுவாசிக்கிற மூச்சை நாம் எப்படி நிறுத்தாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை காலமெல்லாம் நேரமெல்லாம் எல்லா நிலைகளிலும் பேணி பாதுகாக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. எல்லா விதமான அனுகூலங்களையும் இம்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய நல்ல நசீபை தந்து நம்முடைய மக்கள், நம்முடைய பேர பிள்ளைகள், பிச்சலங்கள், நம்முடைய மாணவ செல்வங்கள் அத்துணை பேருக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் பாக்கியங்கள் என்றென்றும் நின்று நிலவும்படி
அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை சூழ்ந்தவர்களாக ஏற்றெடுத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் எங்களுடைய எல்லா விதமான நெருக்கடிகள், எல்லா விதமான கஷ்ட துன்ப துயரங்கள், எங்களுடைய நோய் நொடிகள், கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள் அத்துணையிலும் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீக்கி சுபிட்சமான சந்தோஷமான நிலையை உருவாக்கி தந்து, மருத்துவமனை போன்றுள்ள செலவினங்கள், துன்பங்கள், துயரங்களை விட்டும், திடீர் மௌத்துகளை விட்டும், பதபதைக்கக்கூடிய விபத்துக்களை விட்டும் யா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும், உலக மாந்தர் அத்துணை பேரையும் பாதுகாப்பதோடு, எல்லா இடங்களிலும் களிமாவோடு இருக்கிறவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக சௌஜன்யத்தோடு இருக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்து, ஈமானுக்கும் இலாவு கலிமத்தில்லாவுக்கும் யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. பிஹக்கி சய்யிதனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை மாலை தொழுகைக்கு பிறகு நாகூர் முஸ்லீம் சங்கத்தில் போன மொழுது நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து 8 மணி அளவிலே பயான் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அஸ்ர் தொழுகைக்கு பிறகு திருப்பலியிலே சுபஹான மௌன நிகழ்ச்சியும், சௌதியா மஹாலில் பயான் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் தாங்கள் அனைவரும் வந்திருந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய மீலாது பெருவிழா கமிட்டியின் சார்பிலே நடைபெற்ற இந்த பயான் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து தந்த சையது பள்ளியுடைய இமாம் ஓகே அகமது மெயின் சமுதானி அவர்களையும், வரவேற்புரை நிகழ்த்திய நாகூர் முஸ்லீம் சங்கத்தினுடைய செயலாளர் ஏ முகமது ரஃபீக் மரிக்கார் அவர்களுக்கும், கீதம் இசைத்த EM ஜக்கிரியா அவர்களுக்கும், கிராத் புதிய அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நாகூர் பெருவிழா கமிட்டியின் சார்பிலே நன்றியை தெரிவித்துள்ளோம். நிகழ்ச்சியின் இறுதியாக நவாப்பள்ளி ஃபைசிமாம் சாலமி சாப் அவர்கள் துவாவுடன் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும். آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل وسلم على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك ومحبة رسولك والشوق إلى لقائك يا ذا الجلال والإكرام. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا رب العالمين. وبحق سيدنا سيد الأولين والآخرين وشفيع المذنبين وحبيب رب العالمين أحمد مجتبى محمود مرتضى محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم. وبحرمة حضرات سائر الأنبياء والأولياء والعلماء والشهداء والصديقين والصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم.